அனைவருக்கும் வணக்கம். டிஆர்பி பிஜி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் இந்த 40 கொஷின்ஸ் நம்ம இப்போ பார்க்க பாருங்கள். எஜுகேஷன் சைக்காலஜி அண்டு ஜிகே. ஸோ அது ஃபஸ்ட்டு வளர்ச்சியின் பண்பு இல்லை அப்படின்றது ஃபஸ்ட்டு கொஷின்ஸு. க்ரோத்து அண்டு டெவலப்மெண்ட் அது ஒரு 2 மேஜரான டாபிக். ஓகேங்களா? இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், வாழ்நாள் முழுவதும் நீடிக்காது. ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலாக வளர்ச்சி என்பது வாழ்நாள் முழுவதும் நீடிக்காது. ஆனால் டெவலப்மெண்ட் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும். ஓகேங்களா? ஏன்னா டெவலப்மெண்ட்டுன்றது அவங்களுடைய நாலேஜு, மெச்சூரிட்டி, இது எல்லாமே வந்து ஏஜ் ஆக ஆக கூட்டிகிட்டே போகும். ஓகேங்களா? க்ரோத் அப்படின்றதில் நம்மளுடைய வளர்ச்சி பார்த்திங்கன்னா சின்ன வயசில் நல்ல வேகமாக வளரும். அதுவும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அடலசன்ஸ் ஏஜ், குமர பருவத்தில் வந்து அதிவேகமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா அப்படியே ஒரு ஸ்டாக்னேஷனில் இருக்கும். ஓகேங்களா? இது எது இல்லை அப்படின்றாங்க. ஸோ அப்படின்னா இது கரெக்டாக தான். இதனை அளவிட்டு அறிய முடியும். ஓகே, இட் கேன் பி எ மெஷரபிள். ஓகே, கரெக்டாக தான். ஃபிசிக்கலாக வளர்ச்சின்றது ஃபிசிக்கல் இது. ஓகேங்களா? டெவலப்மெண்ட்ன்றது ஃபிசிக்கல் ப்ளஸ் மென்டல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மென்டலாகவும் இதாகிறது. ஓகேங்களா? அப்படின்றப்ப பாருங்கள், பி ஆப்ஷன் தான் இது கரெக்டு. என்னென்னா ஏற்படுகின்ற அனைத்து மாற்றங்களையும் குறிக்கிறது. அனைத்து மாற்றங்கள் இல்லை, ஒன்லி ஃபிசிக்கல் மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ மென்டலாகவோ அல்லது காக்னிட்டிவாகவோ அல்லது மற்றபடி அவங்களுடைய நாலேஜ் எதுவுமே அது டெவலப்மெண்ட்டில் வந்துடும். ஓகேங்களா? க்ரோத்தில் அது வராது. ஓகேங்களா? க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. க்ரோத்துன்றது ஃபிசிக்கல். இப்போ நம்மளுடைய உடம்பு வந்து வளர்ச்சி அடையுது, குண்டாகிறங்க அல்லது ஏஜ் ஆக ஆக கொஞ்சம் அப்படியே ஏஜ் உடலும் வளர்ச்சி அடையுது பார்த்திங்களா, கை கால் வளர்ச்சி. ஸோ அது க்ரோத்து. டெவலப்மெண்ட்டுன்றது நம்மளுடைய கண்டினியூஸ் ப்ராசஸ். அது நம்ம சாகிற வரைக்குமே நமக்கு நம்மளுடைய அறிவு வந்து வயசாக ஆக கூட்டிகிட்டே போகுது பார்த்திங்களா. ஸோ அதுதான். ஓகே, 112வது கொஷின். பியாஜே என்னுடைய காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட் ஆக்சுவலாக 4 ஸ்டேஜ். இது பார்த்திங்கன்னா சென்சரி மோட்டார் ஸ்டேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜு, இது கான்க்ரியேட் ஸ்டேஜு, இது வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மல் ஆப்ரேஷனல் ஸ்டேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதில் ஃபார்மல் ஆப்ரேஷனல் பீரியடு எந்த இது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? அது 12 ஏஜ் தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். 3 வயது வரை ஒரு குழந்தையால் டேஷ் நொடிகளுக்கு மேல் கவனிக்க முடியாது அப்படின்றது. ஆக்சுவலாக இது வந்து 3 ஏஜில் நம்மளால் ப்ரிடிக்ஷன் பண்ண முடியாது. ஓகேங்களா? அதுக்கு மேலேன்றப்ப இதெல்லாம், அதுவும் 3 வயது வரைன்னா இன்னும் கொஞ்சம் ஷார்ட் பீரியட் தான் சொல்ல முடியும். ஓகேங்களா? அதுதான், அதுக்காக தான் அவங்க கரெக்ட் ஆப்ஷனு ஸ்டார் கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. தனி மனிதனின் சமூகமயமாக்கலுக்கு சோஷியலைசேஷன் முக்கிய பங்காற்றுபவர் யாருன்னா ஃபேமிலி தான். ஓகேங்களா? சோஷியல் சமூகமயமாக்கல் அப்படின்னாவே ஃபேமிலி தான் வரும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப்பு பள்ளி, சமூகம், அது வந்துடும். கோல்பெர்க் மாரல் டெவலப்மெண்ட்னா மேஜராக 3 டெவலப்மெண்ட் இருக்கும். ஓகேங்களா? ஒன்று மரபுக்கு முற்பட்ட நிலை, 2வது மரபு நிலை, 3 வந்து மரபுக்கு பிற்பட்ட நிலை. இதுதான் மேஜர் டிவிஷன். ஓகேங்களா? இதில் 1 2 3 4 5 6 இது ஒரு 6 ஸ்டேஜாக சொல்லுவாங்க. ஓகேங்க? இது சப்ஸ்டேஜஸ் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இது மேஜர் ஸ்டேஜஸ் 3, சப்ஸ்டேஜஸ் வந்து இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வெகுமதி, தண்டனை, லாஸ்ட்டாக வந்து யுனிவர்சல் எத்திக்ஸு அப்படின்னு சமுதாய நோக்கு அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? சட்டம் ஒழுங்கு, பிடித்தவை பிடிக்காதவை, இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜாக அந்தந்த ஒரு மரபுக்கேற்ற அந்த நிலைப்படி இருக்கும். ஓகேங்களா? 13 ஏஜுக்கு அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா 7 to 13, 0 இந்த ஏஜ், இது மாதிரி பிரிச்சுருப்பாங்க. ஸோ இந்த மேஜராக 3 பிரிக்கிறாங்க பார்த்திங்களா, அதே தான் மாரல் டெவலப்மெண்ட் இப்படி பிரிச்சுருக்காங்க.
நெக்ஸ்ட் கொஷின்ஸு லேர்னர் அப்படின்னா என்னென்ன ஃபேக்டர்ஸ் லேர்னிங் அப்படின்னா வயது, சமூகம், நம்ம ஸ்கூலு, இது எல்லாமே ஃபேக்டர்ஸ். ஒவ்வொன்றா லேர்னருக்கு வந்து என்னென்ன கற்றுக்குறாங்களோ அது எல்லாமே வரும். ஓகேங்களா. தொடர்பான காரணியை கண்டறிக்க அப்படின்ட்டு பாடப்பொருளில் தேர்ச்சி அடைகிறது ஒரு லேர்னிங்கில் அது குறிக்க முடியாது. எப்படின்னா பர்டிகுலர் சப்ஜெக்டில் ஒரு லேர்னிங் இப்போ ஒரு 35 எடுக்கிறது, அதுக்கு தயார் நிலை ரெடினஸ் அண்ட் வில் பவர் வரும். ஓகே. ஆசிரியரின் மனநலத்தை பொறுத்து சொல்ல முடியாது. பிஹேவியர் ஆஃப் த, ஏன்னா எல்லாமே சைல்டு சென்டரில் வரதுனால. அடுத்த கொஷின், மன வளர்ச்சியானது ஹியூமன் மனித மேம்பாட்டின் எந்த நிலையில் அதிகப்படியான வளர்ச்சியை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்களா, ஏர்லி சைல்டுஹுட்டில் தான். ரைட்டுங்களா. ஓகே. எரிக்சனுடைய 8 படிநிலைகள் இருக்கான். அது படிநிலைகளில் சைக்கோ மன வளர்ச்சி மேம்பாட்டில் 8 படிநிலையாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதில் 1, 2 அப்படின்ட்டு அதை லாஸ்ட்டு 3 பார்த்திங்களா, இது வந்து அடலசன்ஸ் இருக்கும். எதுன்னு பார்த்திங்களா 5வது, 6, 7, 8 இந்த முதிர் பருவத்தை 3ஆக பிரிச்சிருப்பாங்க. முன் முதிர் பருவம், நடு முதிர் பருவம், பின் முதிர் பருவம் அப்படின்ட்டு. யாருதுன்னா எரிக்சனுடைய 8 படிநிலைகள், சமூக மன வளர்ச்சி படிநிலைகளில். ஸோ இதில் முன் பிள்ளை பருவத்துக்கு வரும். இது இல்லை, முதிர் பருவம், முன் பிள்ளை பருவன்றது ஃபஸ்ட்டு வந்துடும். நெக்ஸ்ட் கொஷின், படைப்பாற்றல் என்பது ஒரு உணர்ச்சி மனநிலையை உருவாக்கும் திறன். மேற்கண்ட கூற்றை பின்வரும் தொழிலோடு தொடர்பு படுத்துக. படைப்பாற்றல் அப்படின்னா ஆர்டிஸ்ட். ஓகே. மாஸ்லோ என்னுடைய அடிப்படை அடுக்கு, மாஸ்லோ ஹைரார்க்கிக்கல் தியரியில் எது ஆர்டராக இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், உடல் சார்ந்த தேவைகள். ஃபஸ்ட்டு உடல், ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பு தேவைகள், மூணாவது வந்து பார்த்திங்கன்னா அன்பு தேவைகள், நாலாவது தன்மதிப்பு தேவைகள், ஐந்தாவது மேன்மையாக்க தேவைகள். இது சரியான வரிசை. லைசி பயர் அப்படின்னா தலையீடா கொள்கை, தலைமைத்துவம் அப்படின்றது என்னன்னு பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் வந்து முழுமையான சுதந்திரத்தை கொடுக்கறது. ஓகேங்களா. அதுதான் தன்னுடைய உறுப்பினர்களுக்கு முழுமையாக சுதந்திரம் அளிப்பது. தியரி ஆஃப் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் அப்படின்றது யாருன்னு பார்த்தீங்களா, மாஸ்லோ. ஒரு மனிதன் ஏதாவது ஒன்றை செய்வதற்கு மாற்றாக வேறு ஏதாவது ஒன்றை செய்வது. மேற்கண்ட வாக்கியமானது தற்காப்பு நடத்தைகளில் ஒன்று. அது எவ்வாறு அழைக்கப்படும் அப்படின்னா ஈடு செய்தல். மறுக்கிறது, இது செய்ய முடியாதுன்றது, செய்ய மறுத்து அது பின்னாடி பேக்கில் போயிடுறது. ஏன்னா திடீர்னு ஓகேன்ட்டு பின்னாடி போகிறது. ஓகேங்க. இது மடைமாற்றன்ற மாதிரி இடப்பெயர்ச்சி. பிறரது வெற்றியோடு ஏதோ ஒரு வகையில் தன்னை இணை செய்வதில் தனி மனிதன் திருப்தியை தேடுகிறான் என்பது தற்காப்பு நடவடிக்கைகளில் ஒன்று. அது அறியப்படும் விதம் வந்து ஐடென்டிஃபிகேஷன். பிறரது வெற்றியோடு ஏதோ ஒரு வகையில் தன்னை இணை செய்வதில் தனி மனிதன் திருப்தியை தேடுகிறான். ஓகே. அடுத்த கொஷின்ஸு, கைடன்ஸ்க்கான கோட்பாடில் எது ஒன்று அல்ல அப்படின்றது ஒன்று சொல்கிறாங்க. கைடன்ஸ் வந்து கண்டினியூஸாக இருக்கும். ஓகேங்களா. ஃப்ளெக்சிபிள் ஃபார் எத்திக்ஸு, ஆர்கனைஸ்டு சர்வீஸ் கைடன்ஸு. ஓகேங்களா. கவுன்சிலிங்கு அது வராது. ஓகேங்களா. ஸ்லோ ப்ராசஸ் வராது. ஓகேங்களா. கண்டினியூவாக. மின்னசோட்டா
ஓகேங்களா, ஆக்குபேஷனல் ரேட்டிங் ஸ்கேல், ஓகே, MORS ஓகேங்களா. இன்டெலிஜென்ஸில் டேஸாக பிரிக்கப்பட்டுள்ளது, 6 கிளாஸஸாக பிரிக்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் கொஷின், உட்ஸு டிஸ்பேட்ச் 854. இது கல்வியின் மகசாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. உட்ஸு தலைமையில் பிரிட்டிஷ் பீரியடில் மிக மிக முக்கியமானது, ஓகேங்களா. கல்வியின் மகசாசனம், மேக்னா கர்ட்டா ஆஃப் எஜுகேஷன் சொல்லலாம். ஹண்டர் கமிஷன் ரிப்பன் பிரபு காலத்தில் ஏற்படுத்தப்பட்டது. இவரே அந்த காலத்திலே டிஸ்ட்ரிக்கு ஒரு ஸ்கூல் இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லுவார். டிஸ்ட்ரிக்கு ஒரு உயர்நிலை பள்ளி, ஒவ்வொரு வில்லேஜஸ்லேயும் ஒரு தொடக்கப்பள்ளி இருக்கணும் அப்படின்னு கொண்டு வர்றார். அது மட்டும் இல்லாமல் அந்த ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கிட்ட பள்ளிகளை ஒப்படைக்கலாம் அப்படின்ட்டு அண்டர் கமிஷனில் ரிப்பன் பிரபு காலத்தில் சொல்லுவாங்க, ஓகேங்களா. ஹண்டர் அவருடைய தலைமையில் கமிஷன் அமைக்குவாங்க. அப்போ யார் பிரிட்டிஷ் ஆளுநர் பார்த்திங்களா, வைஸ்ராய் ரிப்பன் பிரபு. ஓகே, சார்ஜென்ட் ரிப்போர்ட் பார்த்திங்களா 1944, ஹார்ட்டா கமிட்டி 1929. வளர்ச்சி பிரிவின் தொடர்புடையது எதுன்னு பார்த்திங்களா, எண்ணியல் கூறுகள், ஓகேங்களா. எண்ணிக்கை மாதிரி தான், ஓகேங்களா. குவாலிட்டி அப்படின்னு பார்த்திங்களா இது டெவலப்மெண்ட்டில் வந்துடும். ஓகே, அதே போல் கண்டினியூவஸ் த்ரூ அவுட் லைஃப்னா டெவலப்மெண்ட்டு. ஓகே, க்ரோத் கண்டினியூஸாக இருக்காது, ஒரு குறிப்பிட்ட ஏஜோடு முடிஞ்சு போயிடும். ஒரு 20-25 ஏஜோட க்ரோத் இல்லை, அதுக்காக தான். ஓகே, ஃபஸ்ட்டு கொஷனில் தெளிவாக சொல்லியிருக்கோம். குழந்தையின் அறிவு வளர்ச்சியின் சின்னம் அப்படின்றது எதுன்னா காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட் தான். பியாஜி காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட். அறிவு அப்படின்றத காக்னேட்டிவ், அவங்களுடைய நாலேஜு, திங்கிங்கு, பவரு, டிசிஷன் மேக்கிங் எல்லாமே காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட்டில் வரும், ஓகேங்களா. டாசிஸ்டாஸ்கோப், ஓகேங்களா, இது ஆர்பிகேட்டல் அப்படின்னு சொல்லி. டைடாக்டிக் அப்பாரட்டியஸ் இஸ் அசோசியேட்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்சரி ட்ரைனிங், புலப்பயிற்சி. ஆளுமையில் இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஏதாவது குறைபாடு உள்ள குழந்தைகளுக்கு, மாற்றுத்திறனுடைய குழந்தைகளுக்கு இதை யூஸ் பண்ணி அவங்கள இம்ப்ரூவ்மெண்ட் காணுவாங்க, ஓகேங்களா. பர்சனாலிட்டியில் பற்பல மாற்றத்தை ஏற்படுத்தும் சுரப்பி எதுன்னு பார்த்திங்கன்னா நாளமில்லா சுரப்பி தான். தன் உணர்வற்ற சூழ்நிலையில் ஆளுமையின் பண்புக்கூறுகள், பர்சனாலிட்டியினுடைய பண்புக்கூறுகள் வெளிப்படுத்துதல், தன் உணர்வற்ற சூழல், அன்கான்சியஸ் ஆஸ்பெக்ட் அப்படின்னா ப்ரொஜெக்டிவ் டெக்னிக், ஓகேங்களா. பர்சனாலிட்டியில் பார்த்திங்கன்னா 2 தான் பிரிக்கும், ப்ரொஜெக்டிவ், நான் ப்ரொஜெக்டிவ். இதில் ஒவ்வொன்றா வரும், ஓகேங்களா. The factors namely mercility, experience and culture contribute to மரபு, அனுபவம், பண்பாடு ஆகிய காரணிகள் பங்களிப்பது எதுன்னு பார்த்திங்கன்னா ஆளுமை தான். ஓகே, கற்றல் நம்ம ஒவ்வொரு விஷயமாக கற்றுக்கிட்டு நம்மளோட இம்ப்ரூவ் பண்ணுறோங்க, ஓகேங்களா. அட்டென்ஷன் ஒரு குறிப்பிட்ட ஒரு பொருள் மேலே, ஒரு செயல் மேலே நம்மளுடைய கவனம், ஓகேங்களா, ஒரு 10 to 15 செகண்ட்ஸு. வளர்ச்சி, உடல் வளர்ச்சி, ஃபிசிக்கலாக டெவலப்மெண்ட் ஆகிறது. பர்சனாலிட்டின்றது பார்த்திங்கன்னா ஓவரால் டெவலப்மெண்ட்டு அப்படின்றது, ஓகேங்களா. அதுதான் நம்மளுடைய மரபு, எக்ஸ்பீரியன்ஸ், இது முக்கியமான ஒரு பாயிண்ட்டாகும். எந்த இரு இலக்குகளுக்கு சமமாக வசீகரமாக இருப்பது, 2 goals are equally attractive in the following அப்படின்றது பார்த்திங்கன்னா அணுகுமுறை மனப்போராட்டம் அப்படின்றது. ஓகே, இந்த கான்ஃப்ளிக்டில் நிறைய டைப் வரும், அதில் அப்ரோச் கான்ஃப்ளிக்ட். சமமாக இருக்குது அப்படின்னா
தி தியரி ஆஃப் பிரைமரி மென்டல் அபிலிட்டிஸ் என்ற கோட்பாட்டினை வழங்குகிறவர்னா தர்ஸ்டன். ஓகே, நம்மளுடைய இன்டெலிஜென்ஸில் பார்த்துருப்போங்க. என்னென்னு பார்த்தீங்களா, ஒரு காரணி கோட்பாடு அப்படின்றது பார்த்திங்கன்னா சைமன் பீனி. 2ன்னா ஸ்பியர்மேன். அடுத்து குழு காரணி, அது குரூப் ஃபேக்ட்ரு. இன்னொன்று மல்டி ஃபேக்ட்ரு. நுண்ணறிவு கட்டமைப்பு கோட்பாடு. ஸோ இந்த இதில் அப்படியே பார்த்துருப்பாங்க. ஓகேங்களா. தர்ஸ்டைன் அப்படின்றது குரூப் ஃபேக்டர். ஓகே, கில்போர்டுன்றது நுண்ணறிவு கட்டமைப்பு கோட்பாடு. 8 ஸ்டேஜஸ் இருக்கும். ஆல்பர்ட் பீனேன்றது ஒரே ஒரு இது தான், இந்த இது ஒரே கோட்பாடு. தார்ண்டைக்கை கோட்பாடு ஐடென்டிக்கல் எலமெண்ட்ஸ் என்ற காரணி தொடர்புடையது வந்து பாசிட்டிவ் டிரான்ஸ்ஃபர். இஜி வில்லியம்ஸ் வல்லுநராக காணப்படுவது கவுன்சிலிங்கில், அது டைரக்ட் கவுன்சிலிங். ஓகே, டைரக்டு நான் டைரக்ட் கவுன்சிலிங். அமெரிக்க கல்வியாளர்களின் கூற்றுப்படி கவனம் செலுத்த வேண்டிய மனதளவில் பின்தங்கிய குழந்தைகள் வந்து 0 to 25. ஓகேங்களா. ஓகே, இது பார்த்திங்களா ஒரு நம்ம 0 to 25, 25 to 30, இது ஆர்டராக நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா, எந்த ஏஜு, ஸோ அவங்கள வந்து என்ன அட்டென்ஷன் கொடுக்கணும், அவங்களுக்கு என்ன பேர், இதுவே 3 டைப் இருக்கும். மூடர்கள், பேதையர்கள் அப்படின்ட்டு. ஓகே, கற்றல் வளைவில் தேக்க நிலை பற்றி பல சோதனைகளை மேற்கொண்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட்டர் மற்றும் பிரெயின். பழக்கங்கள் எவ்வாறு உருவாகின்றன, லா விச் எக்ஸ்பிளைன்ஸ் த ஃபார்மேஷன் ஆஃப் ஹேபிட்ஸ் வந்து லா ஆஃப் எக்ஸசைஸ், லா பயிற்சி விதி. ஓகே, இதுதான் ஃபஸ்ட்டு ரெடினஸ்ஸு. 2வது வந்து பார்த்திங்கன்னா பயிற்சி விதி. 3வது வந்து விலை விதி. ஓகேங்களா, இது 3 சேர்ந்து தான் பாலாருக்கு துணையாருன்னு பார்த்திங்களா செய்யாறு. ஓகேங்களா, நொய்யல் அமராவதி 2 பார்த்திங்கன்னா காவேரியினுடைய துணையாறு. சென்னை நகரின் மக்கள் அடர்த்தி பார்த்திங்கன்னா ஒரு 20,000க்கு மேலே இருக்கணும். கிட்டத்தட்ட 26,000. இது 2011 சென்சஸ் படி. இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 30,000க்கு மேலே இருக்குது. அடுத்து 2 ஸ்டேட்மெண்ட்டு. வெப்பமண்டல பசுமை மாறா காடுகள் இந்த வகை காடுகள். வெப்பமண்டல பசுமை மாறா காடுகளில் நல்ல மரங்கள் இருப்பது. ஓகேங்களா, இந்த வகை பகுதிகளில் காணப்படுகின்றன. வெப்பமண்டல அடர்ந்த மரக்கிளை அடுக்குகள் கொண்டதாக திருநெல்வேலி, கன்னியாகுமரி, நீலகிரி, மேற்கு தொடர்ச்சி மலை 2மே கரெக்டு தான். ஓகேங்களா, வெப்பமண்டல பசுமை மாறா காடுகள் வந்து நிறைய மரம், நல்ல மழை பெய்கிற பிளேஸு, நல்ல உயரமாக இருக்கிறது. ஸோ அதுதான். ஸோ இது எல்லா பிளேஸ்லேயும் இருக்குது. ஓகேங்களா, ஸோ 2மே கரெக்டு தான். உள்நாட்டு மீன் பிடிப்பில் எந்த மாவட்டம் 2ஆம் இடத்தில் உள்ளது அப்படின்னு சிவகங்கை. நம்மளதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 14 மாவட்டங்கள் கடலோரத்தில் இருக்கும். ஓகேங்களா, 13 மாவட்டங்களாக இருந்துச்சு. மயிலாடுதுறை பிரிச்சுன்னா இப்போ 14 மாவட்டங்கள் நம்ம வந்து கடலோரத்தில் இருக்குது. பட் இங்கே கேட்குறது உள்நாட்டு மீன் பிடிப்புன்னா உள்ளவே 6 ஏரி, குளம், அது மாதிரி. அதில் சிவகங்கை. ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்து வேலூர். எந்த இந்திய நகரத்தில் உலகிலேயே அதிமோசமான ரசாயன பேரழிவு அப்படின்னா போபால் விஷவாயு தான். 1984 டிசம்பர் 3 மீத்தைல் ஐசோசைனைடு வெளிவந்து கிட்டத்தட்ட ஒரு 3,000 பேர் இறப்பு, ஒரு 20,000 பேருக்கு மேலே பாதிப்புன்னு சொன்னாங்க. அதை விட இறப்பு அதிகமாக இருக்கும். இப்போ வரைக்குமே அதனுடைய வழக்கு போய் இழப்பீடு அவங்களுக்கு சரியாக போய் சேரலை. ஸோ இது ஒரு அமெரிக்கன் கம்பெனி அங்கே வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி அந்த நல்ல நகரத்திலே
ஒரு காலை 5 மணி அளவில் அந்த லீக் ஆகி மக்கள்கிட்ட அப்படியே பரவி இறந்து போயிட்டாங்க. இந்தியாவில் அதிக ஊதியம் பெறும் விளையாட்டு வீரர் விராட் கோலி. எம்சிபி அப்படின்றது பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸில் மினியேச்சர் சர்க்யூட் பிரேக்கர். ஓகே, எம்சிபி பாக்ஸ் அப்படின்னு ஒவ்வொரு வீட்லேயும் வச்சுருப்பாங்க பார்த்திங்களா. ஓவரால் கண்ட்ரோலு, திடீர்னு அதிகம் கரண்ட் வந்தாலே அதை கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கோம். தூய மழைநீரின் pH மதிப்பு 5.6 இருக்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மழை நீரும் மேலே சுத்தமாக பியூராக 7 தான் வரும். ஓகேங்களா, pH மதிப்பு மழை நீர் அதுதான் பியூர் சுத்தமான தண்ணீர். ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் அதை குடித்தா அதில் நனைஞ்சாவோ நமக்கு சளி பிடிக்கிறது. அதுதான் அந்த காலத்திலலாம் அது மாதிரி நனைஞ்சாலோ இதுன்னா நம்ம இப்போ இருக்கிற அந்த ஒரு டஸ்ட்டுக்கு அடாப்ட் ஆகிட்டுங்க. ஓகேங்களா, இப்போ வளிமண்டலத்தில் பார்த்திங்கன்னா அதிகப்படியான என்ன வாயுக்களுங்க, கார்பன்ஸ், அந்த கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன் ஆக்சைடு, நைட்ரஸ் ஆக்சைடு. ஸோ இந்த வாயுக்கள்லாம் தான் பரவி இருக்குது. ஏன்னா நாம் பூமியில் பயன்படுத்தக்கூடிய வாகனங்கள், எரிபொருட்கள், ஸோ இதிலேருந்து வெளிவரக்கூடிய வளிமண்டலத்தில் இருக்க மழை நீர் மேலேருந்து வரப்போ பியூராக வருது. அது வளிமண்டலத்தில் இருக்கிற அந்த வாயுக்களில் கலந்து அதனுடைய pH மதிப்பு அப்படியே குறைஞ்சிருது. ஆல்பா துகள் சிதறல் சோதனையில் எந்த மின்தகடு அப்படின்னு கோல்டு பயன்படுத்தப்பட்டது. மருத்துவத்துறையில் 2020 நோபல் பரிசு டேஸ் வைரஸை கண்டுபிடித்ததற்காக வழங்கப்படுது. ஹெப்படைட்டிஸ் சி வைரஸ். ஓகே தேங்க்யூ. 40 கொஷின்ஸ் நம்ம பார்த்துருக்கோங்க, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ எதாவது கமெண்ட்ஸ் போடுங்க.